எதுக்காக கத்துறீங்க? எப்படி எப்படி கத்து தெரியுமா? அது ஊசிக்கு பிறந்த மாதிரி அப்படித்தான் கத்து. பசவ மாதிரி கத்துது. இதுக்கு என்ன அப்படியே இருக்கே மாடு மாதிரி மாடு எங்க இருக்கீங்க? உடனே இந்த கோயில் கால என்ன சொல்லுது? இப்பத்தான் சோழ வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கே. உடனே திருப்பி பசவ மாதிரி கத்துது. எப்படி இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க மைக்க புடுங்க பாருங்க. இந்த காலமா அங்கிருந்து எப்படி இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஓடியாங்க மண்டே பிடிச்சா பீசு போச்சு கேள்விப்பட்டேன். வேணுமா வேணாமா? சாமியா? பெண்களுக்கு சக்தி மண்டையில அப்படி. அப்ப உனக்கும் பெண்கள் சக்தி போறாமே எங்களோட நெஞ்சில நெஞ்சில. ஆமா கொஞ்சம் கீழே இருக்கிறார். நீ கும்பிடுறதா இருந்தா ஏன் நெஞ்ச தொட்டு கும்பிடுறோம் இல்லைன்னா நினைச்சு நானும் கூட பேச போரு மணிக்கணக்கா மணி விளக்கு எனக்கு விட்டு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போரு நாள் கணக்கா அரேபியா குதிரை மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ ஹாய். அப்புறம் ஆய் எதை பிடிச்சாக்க சொல்லிப்படாத பிடித்த ஒருத்தர் சங்கிலி எடுத்தாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் பேர் சங்கிலியா? இந்த மாதிரி ரொம்ப சங்கிலி அத்தியான்னு சொல்லுவேன். பேர சொல்லி கூப்பிட்டுருக்கு. அந்த கண்ணு போலீஸ் போன் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் தாய் அவர் புடிச்சு நான் கிடைக்கிறாங்க. ஐயோ சங்கிலியத்தான் கூப்பிட்டுருக்கா. அவன் சங்கிலி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் விருதுங்க காரு இல்லையா வாங்கிக்கலாம். டீசல் மட்டும் அப்படியே இருக்கான். பரவாயில்ல. இந்த காரம் கைசுனா சின்ன கார் நினைக்காதீங்க. இதுக்கு பெட்ரோல் 500 லிட்டர்ல உடனே. அப்புறம் ஆட்டோக்கார பபிள்ஸ் என்ன பண்ற? அவனுக்கு பேர் பபிள்ஸ். சரிங்க மொத்தமா கொட்டமா கையளவு நெஞ்சத்தில ஐயளவு அடலளவு ஆசை மத்தியா
பாக்குற நினைச்ச நீ பார்த்து ஊப்டா பத்திக்கு போது நினைச்சேன் நெஞ்சிலே நிக்கணும் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஊத்தாப்பமா அப்படியே நிக்குது 2 பூரி அது புசு புசுன்னு இருக்கு ஒன்னு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு தூசியா இருந்துச்சு தூசியா இருந்தா உள்ள ஒற்றை குச்சி வச்சு நீங்க அடிக்க பெட்டி பெட்டி சொன்னியா உள்ள ஒரு பால்பு மட்டும் இல்லையா இருட்டா கிடக்கும் அளவு அருமையா இருக்கா அதே வந்துட்டு அப்பா தப்பு அடிச்சு வருவாங்க உள்ள விட்டுருமா இந்த கலைஞரும் இவனை சிறை வடிப்பான் அவள் மீது காதல் கொள்ளும் அவள் நினைவாளியின் ஆவல் கொள்ளும்
எப்படி பாட்டு ரொம்ப அழகியன் வேண்டிய பாட்டுல இருக்கு. அழகியா ஏன் அகலம் பண்ற? இந்த மாதிரி வர்ணிக்க கூடாது. வேற எப்படி வர்ணிக்க தெரியுமா? கோடி அருவி மட்டுமே அது உம்மாலே. உம்மாலையா? இல்ல பாட்டு உம்மா மோத்தாக்கிட்டு இருக்கேப்பா. கோடி அருவி கொட்டுதடி உண்மையில நான் என்ன சொல்றாரு? உம்மா இருக்க அவங்க அம்மா இங்க இல்ல. கூட அவனை கூப்பிடாப்ல அம்மா. அம்மா இங்க இல்ல. அங்க உட்காந்து பழசு மறக்காத வண்டின்னு இருந்தாங்க. பழைய அம்பாசிடர் மாதிரி இருக்கலங்க. சொட்டு சொட்டு சொட்டுது பாரு, சொட்டு சொட்டு சொட்டுது பாரு, சொட்டு சொட்டு சொட்டுது பாரு. முட்டா பையல மூளை இருக்கா? பாட்டுல வரும் நீங்க வேற. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சித்தப்பா. பழைய அம்பாசிடர் வண்டி கோளாறுலாம் இருக்கும். அம்பாசிடருக்கு எப்படி முன்னாடி நின்று இருக்கும் பின்னாடி நின்று இருக்கும். ஆமா அதே மாதிரி. ஆனா அப்ப ஓட்டலாமா? இந்த பிள்ளைய கட்டிக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சது. எப்படி? கட்டில் தேவையில்லை, தலாணி தேவையில்லை, மெத்த தேவையில்லை. என்ன அப்படியே குப்பரை படுக்க போட்டு குண்டி அம்புட்டு அழகா இருக்கு. சைஸா பேசி கரெக்ட் பண்றேன் பாருங்க. ஹலோ எச்எஸ்பி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், யாரு நீங்க? இவ்வளவு அழகா இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொன்ன இருக்கா? மேல இருக்கா? கீழே இருக்கா? அப்படி இருக்கா? இப்படி இருக்கா? மாயகட்ட பேடை, லூசு பேடை, முட்டா பேடை, வெறும் பேடை, வெங்க பேடை, உனக்கு எதாவது இருக்கா? கோயில வச்சு கும்பல எவ்வளவு தைரியம் ஒரு ஆம்பளை பார்த்து இப்படி பேச. ஆம்பளை பார்த்தா கேட்க முடியாது. மூச்ச பாரு நல்லா. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும் அப்படி பழைக்க. நீ ஆம்பளை எப்படி பேச அப்படி பேசியா? ஆம்பளை பத்தி பேசக்கூடிய தைரியம் உனக்கு கிடையாது. பொம்பளை பத்தி பேச தகுதி உனக்கு கிடையாது. ஆம்பளை நினைச்சா எதையும் சாதிக்கும். பொம்பளை நினைச்சா எதையும் அழிப்போம் ஆப்போம். ஆம்பளை பேசினா சரித்திரம். சரி. பொம்பளை பேசினா தரித்திரம். யாரு? ஆம்பளை இப்படி பேச வீடு விலகே விலகாது. நீ நிறுத்தியா? ஆளு மகன் வந்திருக்கிறாரு. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என்ன பத்த டைம் அமைதியா இருக்கா பத்தியா? ஆமா. அவங்க மூத்தத்தை வாங்கி உரி உனக்கு அப்பயே அறிவு இருக்கான் பாப்போம். ஆம்பளை எப்படி தெரியுமா இருக்கணும்? எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க பாரு, எவ்வளவு அடக்கொடக்கமா இருக்கு. அவங்க இது மூத்தத்தை வாங்கி நீ குடியா? ஒரு பொம்பளை மூத்தத்தை குடிக்க சொல்லி குடிக்கிறேன். சரி. நீ வாட்டுக்கு ஆம்பளை பையன் மூத்தத்தை குடிக்க சொல்லாங்க. ஏயா? அவன் ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு உட்காந்துருப்பான். அவன் மூத்தத்தை குடிச்சு தலைவலி. மூத்தரத்தை குடிக்கிறதே தப்பு. அது பொம்பளை மூத்தரம் ஆம்பளை மூத்தரம் பிரிச்சு குடிப்பேன். அப்படி இல்லம்மா, மூத்தரம் இருக்கு பத்தியா? அதுல பெண்கள் மூத்தரம் உயர்வானது. தெரியுமா? எப்படி? இப்ப சாதாரண ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோ. அத பல லட்ச கணக்கில் பாருங்க காசு போட்டு கட்டிருப்பாங்க. சரி. தங்க கலசமே வச்சிருப்பாங்க. ஆமா. அதுல கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு ஐயர் கும்பத்துல கொண்டு தண்ணி ஊத்துறாரு. அந்த கும்பத்துல என்னென்ன கலப்பாங்க தெரியுமா? என்னென்ன? பலதரப்பட்ட தீர்த்தங்கள் கலப்பாங்க. ஆமா. வாசனை திரவியங்கள் கலப்பாங்க. ஆமா. பால் கலப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி கோமியம் தான் கலப்பாங்க. அந்த கோமியம்னா என்ன? பசுவ மாட்டு மூத்தரம். எல்லாத்தையும் ஊத்தி வச்சுக்கிட்டு ஐயர் ஓதுவார் வாரு. ஐயர் ஓதத்தை பார்த்திருக்கியா? ஓம் சுக்லாம் வர்தனம் விஷ்ணு ஜெகவிஷ்ணு சாந்தகே ஓம் விஜயம் ஓம் சித்தி விநாயம் ஓம் புக்தி விநாயம் ஓம் ஓம் கங்காய தீட்டாய நமஹ ஸ்வாஹா ஓம் யமுனாய தீட்டாய நமஹ ஸ்வாஹா ஓம் சரஸ்வதாய தீட்டாய நமஹ ஸ்வாஹா ஓம் கண்டீஸ்வரனை போட்டு ஏத்தாய நமஹ ஸ்வாஹா ஓம் கல்யாணியை தூக்கி போட்டுக்கிட்டே ஓம் இதெல்லாம் கல்யாண முறைப்படி ஓதணும் சொல்ல வர. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் நம்ம தென்கரையில் இருக்கக்கூடிய பசுவ மாடு. யார் தெரியுமா? இந்த ஊர் கருப்பனுக்கு கோயில் கால. ஆனா இந்த மாடு சாணி ஓட்டுச்சுன்னா 50 ஏக்கருக்கு கொட்டும். அது இது என்ன மாடு தெரியுமா? நாட்டு பசு கிடையாது. டெல்லி சிந்து மாடு. அடி தண்ணிய ஊத்தி செருப்பு அடிச்சு மடுவுல கையில விளக்கண்ணிய போட்டு பால்பீச்ச கறந்து காலையில 10 லிட்டர் சாயங்காலம் 10 லிட்டர். என்ன மூத்திரமா குடிப்பியா? இந்த மாடை மட்டும் வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆயிரம். இப்ப அந்த மாடுனா நீங்க கண்டு ஓட்டாச்சா பசுவ மாடு. இப்ப நீங்க ஈனாத கிடையாது. சரி. செனைக்காக கத்திரிங்க. எப்படி எப்படி கத்து தெரியுமா? அது ஊசிக்கு பிறந்த மாடு அப்படித்தான் கத்து. பசுவ மாடு கத்துது. இதுக்கு என்ன இருக்கே? மாடு பாரி மாடு எங்க இருக்கீங்க? உடனே இந்த கோயில் கால என்ன சொல்லுது?
இப்பத்தான் சோழ வந்த பஸ் ஸ்டாண்ட்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கே உடனே திருப்பி பஸ் ஓடுறது எப்படி என்ன அர்த்தம் சீக்கிரமா ஓடியாங்க மைக்க புடுங்க பாருங்க இந்த காலமா அங்கிருந்து எப்படி ஓடியான்னு சொல்லுது சொன்னோடனே திருப்பி பஸ் மாடு ஆர்வமா கத்துது அப்படியே அதுக்கு காலமாடு இந்த கோயில் காலம் என்ன சொல்ல தெரியுமா அப்படின்னா உன் முன்னாடிதான் நிக்கிறேன் சொன்ன உடனே பசவ மாடு அனத்தல் பண்ணும்பா எப்படி அப்ப ஆரம்பிடா காலையா அங்க இருந்து ஓடி அந்த காலை இந்த இடத்துல இந்த மாக்கடிக்குது எப்படி அங்கிருந்து வேகமா ஓடியாருல வேகத்தோட தட்டி விட்டு பொத்துன்னு விழுந்து மாட்டுக்கு சேலம் கடிச்சு போச்சு பாருங்க உடனே இந்த பசுவ மாடு எப்படி உணர்ச்சி தூண்டுது எப்படி என்ன சத்தம் என்ன சத்தம் இப்பதான் பசுவ மாடு கோமியத்தை வெளியே விடுது இந்த காலை சும்மா இருக்குமா அதான அப்படியே மூத்த ரயினிக்கலையும் உப்பு வைக்கணும் சும்மா இருக்குமா சென்னையாய் போயிடுவேன் சென்னையாய் போனோன்னு ரெண்டுக்கும் பிறந்த கண்டுக்குட்டி எப்படி கத்த கண்டுக்குட்டி பிறந்துருச்சு என்ன சரி நீதான் பசுவ மாடு சரி கண்டுக்குட்டி வந்துருச்சு நான் தான் பால் கறக்க வரல பால் கறக்க இதெல்லாம் உலகத்தில் நடக்குது நடைமுறை சொன்னீங்க பார்த்து பேசணும் நீ பார்த்து பேசிக்க முதல்ல அடங்கி போறவதான் பொம்பளை யாரு அடக்கமா போறதா ஆம்பளை அடக்கமா போறவள பொம்பளைக்கு அடக்கமா போறதே ஆம்பளை சொன்னா எவனுக்கா சொன்னா எங்க வீட்டுல ஆம்பளை தான் மேல எங்க வீட்டுல நான் தான் மேல எங்க வீட்டுல எங்க ஆம்பளை தான் மேல எங்க வீட்டுல பொம்பளை தான் மேல சரி விடு நீ மேல இருந்தானா நான் மேல இருந்தா வேலை முடிஞ்சு நான் குடும்பத்துல சொன்னையா குடும்பம் நடத்துற முறையில சொன்னேன் விஷயம் தெரியுமா என்ன எதுல ஆம்பளை சிறந்தது ஏன் சொல்றேன் தெரியுமா ஒரு பெண்களுக்கு அழகு எது வரைக்கும் அழகு எது வரைக்கும் ஒரு பிள்ளை வைக்கிற வரைக்கும் யார் சொன்னது நான் சொல்றேன் சரி ஆனா ஆம்பளைக்கு அப்படி கிடையாது சாகுற வரைக்கும் எங்களுக்கு பருவமே 5 பருவம் இருக்கு என்ன பருவம் முதல் இடத்துல மிளகா பிஞ்சு பருவம் ரெண்டாவது வில்லம்பு பருவம் மூணாவது பொட்டிப்பாம்பு பருவம் நாலாவது கோயில் மணி பருவம் சரி 5வது வாரம் பழைய துணி பருவம் இது ஒவ்வொன்றுக்கு வயசு இருக்கு இவ்வளவு ஒரு இதுவா ஆமா ஒவ்வொன்றுக்கு வயசு இருக்கு ஏயா அந்த காலத்துலதான் ஒரு பிள்ளை பெற்றதோட அழகு மாறிச்சுன்றாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது 10 பிள்ளை பெற்றா தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு எப்படின்னு சொல்லு அதாவது ஆண்களுக்கு சொன்னேன் என்ன ஒவ்வொரு வயசு இருக்கு என்ன வயசு ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் 15 வயசு அப்படின்னா கிடைக்கல அவனுக்கு அவுத்து விட்டு பாரு அவுத்து கொடுத்து பாருமா உலகாய கட்ட மாதிரி கோப்படுவான் 15 வயசுல 30 வயசு வரைக்கும் வில்லம்பு பருவம் அப்படின்னா வில்ல இழுத்துட்டா எப்படி போய் புதப்பு குத்துதோ எதுல இருக்கிற மொட்டைச்சோறு ஊற ஓட்ட ஓட்ட தெரியுங்க 30 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் பொட்டி பாம்பு வருவோம் பாம்பாட்டி பார்த்தீங்கன்னா பொட்டிக்குள்ள பாம்பு வச்சிருப்பேன் டபக்குன்னு டப்பாவை திறப்பேன் மண்டியை தூக்கும்ன்ற தூக்காது அந்த 45 வயசுல அப்படி கையை வச்சு தட்டி விட்டு பாம்பு அப்ப லேசா மண்டியை தூக்கு தெரியுமா 45 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் கோயில் மணி பருவம் கோயில்ல பார்த்தீங்கன்னா முரட்டு மணியா கட்டியிருக்கோம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாராவது போய் ஆட்டி விட்டாதான் டொங்கின்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு 60 வயசுல லேசா ஆட்டி விட்டு யாருக்கு அப்படி சொல்றீங்களா 60 வயசுல இருந்து சாக போற வயசு வரைக்கும் பழைய துணி பருவம் இந்த துணியை கொடியில காய போடு பெரிய புயலே அடிச்சாலும் சரி செவனே எனக்கென கடந்துடும் அந்த மாதிரி இது எதுக்குமே ஆகாம காலோட காலம் பருவத்தை எவ்வளவு அழகா சொல்றீங்க நீங்க என்ன நமக்கு முதல் வில்லம்பு பருவம் மறந்துச்சு இப்ப என்னைக்கு நால்வழிச்சாலையில இருந்து வண்டி இருந்து பொத்துன்னு விழுந்துனா பழைய துணி பருவமாவே இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க பார்த்து என்ன தேவை நான் பார்த்து மகளுக்கு இதையா படுத்து நினைச்சு துவச்சு போடுமா நீ பண்ண வேணாம் உங்க ஆத்தாளத்தை பொட்டி ராவி விடுறதுக்கா
ஏமா நான் பண்ண கேட்குமா பொட்டிக்கார பொட்டியா போறேன் உடனே சொல்றியா அப்படியா ஆம்பளை போட்டி போட்டு பேசுறேன் பேசி பாப்போமா பேசி பாப்பா அதனால என்ன சொல்ல வரேன் சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாரு சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாரு அது மண்டே அடிக்கிட்டு பத்த வந்தான் இப்படி குத்த வந்தான் அப்பா சட்டுக்கொட்டையிலே உங்காத்தா பருப்பு வைக்கையிலே பழைய கொட்டையிலே உங்கத்தி பாயத்து செய்கிறேன் ஞானமில்லாட்டி போட்டா நாடு போவாரு ஞானமில்லாட்டி சொங்கத்தி நாடு போவாரு வளத்துக்கு எத்தாரே வாரியா சந்தைக்கு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை செஞ்சாமா ஐஸ் பிடிக்காது ஐஸ் நல்லா இல்ல மரியாதை ஐஸ் பிடிக்காது பிடிக்காது உலகம் தெரியாத பிள்ளையா உலகம் தெரியாத பிள்ளை சின்ன பிள்ளை எப்படிதான் பொழக்க போறீங்க அதெல்லாம் அந்த தெளிவுல இருக்கு ஆனா இதெல்லாம் பிடிக்காது கரங்கட்ட நாய் உரம் போட்ட வயல புசு புசுன்னு மோந்து வாக்குமா நாய் கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாய் கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சான் அதே கரகம் முடிச்ச ஊர்ல பொட்ட நாயை பிடிச்சிட்டு போடுவான் சூடு விரிச்சு எங்கேயோ போற மாதிரியாத்தா ஏன்னா அந்த ஏறாத்தானு கடவுளே கருங்காப்பி குடிக்கல பூசாரி புருக்காப்பி கேட்டாரா வேணாயா ஆனந்தகுமாரு என்னட்ட என்ன என்ன ஏய் மாடு பிடி மாடுறா மொத்த திமிழ் உள்ள மாட்டே அப்படி பிடிப்பே இந்த மாட்டையெல்லாம் என்ன அப்படியா 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 கை மேல சொல்றேன் பெண்களுக்கு என்னைக்குமே மரியாதை ஏன் தெரியுமா பெண்கள் இருக்காங்கல்ல என்னை பெற்றது ஒரு தாய் என்னை பெக்கிறக்குள்ள என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் மனச வளத்துக்குள்ள இருக்கையில அந்த மசக்கைன்னு ஒரு நேரம் வரும்பாரு வாந்தி எடுக்கவும் முடியாது வாந்தியும் வரும் தலையும் சுத்தும் பாவம் உங்களுக்காக மசக்க அந்த மாசமா இருக்கிற நேரம் மட்டும் உங்களுக்கு எங்களுக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னா மசக்க ஆரம்பிச்சிடும் கடை திறக்கும் எங்களை விட மிச்சிருக்கீங்க வாந்தி எடுக்க ஒரு ரவுண்டு போகையில கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி மறு ரவுண்டுக்கெல்லாம் எனக்கு மசக்கையா தேமர் என்ன கிடைச்சாலும் நாங்க போட்டுருங்க என்ன வண்டி வியாபாரம் என்ன வியாபாரம் மாம்பழமா மாம்பழக்காரமா இது மாம்பழம் தானமா இது மாம்பழம் தானமா சரக்கு முறுக்காய் இருக்குதுன்னு பாப்போமா ஓ சங்கதியை எடுத்து கொண்டோம் பார்த்தம்மா அடி மாம்பழக்காரமா மாம்பழம் தானமா மாம்பழம் தானமா சரக்கு முறுக்காய் இருக்குதுன்னு பாப்போமா ஓ சங்கதியை எடுத்து கொண்டோம் பார்த்தம்மா மண்டே பிடிச்சா பீஸ் போச்சு கேள்விப்பட்டேன் வேணுமா வேணாமா பெண்களுக்கு சக்தி மண்டையில அப்படி அப்ப உனக்கும் பெண்கள் சக்தி பூராமே எங்களோட நெஞ்சில ஆமா கொஞ்சம் கீழே இருக்கீங்க நீ கும்பிடுறதா இருந்தா என் நெஞ்ச தொட்டு கும்பிடணும் இல்லன்னா நான் கும்பிடுறா இருந்தா உன் மண்டைய தொட்டு கும்பிடணும் மண்டைய தொட்டு ஆமா சரி அப்படி கும்பிட மறந்துட்டேனா என் நெஞ்சுக்கு பதில கொஞ்சம் கீழே இறக்கி தொட்டு கும்பிட சொல்லுவேன் அப்படி சொல்லு அடி கொலை இருக்குமா கொலை இருக்குமா கலந்து போய் இருக்குமா கல்லு போல இருக்குமா கலந்து போய் இருக்குமா மாம்பழக்காரமா மாம்பழம் வேணுமா என்னப்பா ஆடிக்கிட்டு குண்டிய காமிக்கிறேன் அது பிடிக்காதுமா திருப்பி ஆடுறியா நீ வேற எப்பயுமே முன்னாடி நின்று ஆடணும் அப்படிதான் புரியும்
அடி காசுதானே கொடுக்குறோம், அடி காசுதானே கொடுக்குறோம், ஓசியாவா கேட்கிறோம், ஓசியாவா கேட்கிறோம், காசுதானே கொடுக்குறோம், ஓசியாவா கேட்கிறோம், காசுதானே கொடுக்குறோம், ஓசியாவா கேட்கிறோம். கூட 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு போறேன். எனக்கு மாத்திரை ஓடி இருக்கான் பொழப்பு. கொஞ்சம் நெஞ்சு சேர்த்து நீ பண்ண, அதனாலதான் அடங்கி போச்சு. பாறையில் அரிப்படுத்த முடியாது. அப்புறம் நான் எவ்வளவு சும்மா இருக்கிறது செய்யக்கூடாது. அப்ப வேற என்ன செய்வா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அதான் உள்ள அண்ணன் வேணும். அண்ணன் வேணுமா? பெண்ணை எடுத்துட்டு அதான் உள்ள. அப்படியா? உன்னை நைவா விடுறேன். அத்தமாக உன்ன நினைச்சு அம்மா நம்ம அத்தமாக ஒண்ணு நினைச்சு எனக்கு கவிதை ஒண்ணு படிச்சேன். அப்புறம் அத்தமாக ஒண்ணு நினைச்சு அகலம் நான் பரம இருப்பாரு. அத்தமாக ஒண்ணு நினைச்சு எனக்கு கவிதை. இந்த பாட்டு வேணாம். 5 ரூபாய்க்கு மணி மாலை, 5 ரூபாய்க்கு மணி மாலை, கழுத்துக்கு கொடுத்தபடி. இந்த ஐட்டம் பிடிக்காதுன்னு இல்லையா? அப்படி போட்டு நல்லா இருக்கும். அது என்னடி ராக்கம்மா கல்லாத்து நெறிக்கு என்னடி கொடுங்க. அடி கொலகார பாய் கொன்றுவோங்களால பச்சை பாசி பவள பாசி மங்களையோ ஆயாலோ தேயமைனா 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 தேயாலோ. தேயமைனா 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 தேயாலோ. நல்லா ஆடுங்க, சரிங்க, நல்லா பேசுறீங்க. சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? ஆயிரம் தொங்கிருக்கல. பெண்ண தொங்காமல இருக்கு. ஏங்க தாலிங்க அவர்த்த விட்டு பாசி தொங்குமா? இல்லையே, பாசி தான் தொங்கல. எனக்கு இன்னும் ஆகல பாசி. ஆமா, உங்களுக்கு ஆயிடுச்சா? எனக்கு ஒரு தடவை கூட, 2 தடவை கூட, 3 தடவை, 4 தடவை செல்போன்ல பார்த்து சரி வீடு. ஏமா உங்க பேரு என்ன? என் பேரா? என் பேரு கல்யாண சுந்தரம். நிறைய கேட்டேன், விமாரி கேட்டேன். என் பேரு உங்க பேரு சுனிதா. சுனிதா இருந்தாலே கொடுத்துருவேன். சுனிதா. ஐயோ சுனிதா அதை கொடுத்து அப்புறம் முறையா வந்துருவியா? சுனிதா. சுனிதா தேவியா? ஆமாங்க. உங்க பேரு? என் பேர் சுனில்குமார். சுனில்குமார். சுனிதா சுனில்குமார். சுனி சுனி. இது ஒரு பேரு. ஆமா, பார்க்கிறது. எங்க எங்க உங்க உண்மையான பேரு? என் பேரு உண்மையான பேரு. அவருக்கு என் மேல ஒரு இது வெட்டிக்காருக்கு. வெட்டிக்காலே? ஆமா. நான் முன்னாடி பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த பக்கமே வேணாம்ப்பா. எங்க அவரே சட்டிலாம தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு இது வருதா? எது வருதா? காதல் வருதா? உங்களை பார்த்து வராம இருக்கு. முக்கு போல் வரும். அப்ப அந்த ஏரியாவே அழிஞ்சு எங்க ஒண்ணு ஒண்ணு பின்ன பின்ன பண்ணு
நான் உன்னை இல்ல நான் உன்னை காதல் பண்ணேன் அப்படி சொல்லணும்ல. என கொண்டாட எந்த பொம்பளைக்கு நான் அந்த மாதிரி பேச யாரு நீயா? பெரிய பொட்ட அப்பா இதுவரையிலும் எந்த ஒரு பெண்ணிடம் இப்படி தனியா இருந்தது கிடையாது. ஏன்னா அவர் காசிக்கு போகிறாரு. அப்பா ஐ லவ் ஐ லவ் யூ. நீ ஊன்ற ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படிங்களா? யூ வாண்ட் யூ என்னை விரும்பும் போயா? காதல் பண்ணுது. காதல் பண்றியா? காதல் பண்ணுதுங்க. ஆமா. உங்களை எப்படி காதலிக்க தெரியுமா? அந்த ரேவதி ராகத்துல நினைச்சு நான் உங்களோட பேச போற மணிக்கணக்கா மணி விளக்கு எனக்கு விட்டு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா காதல் இப்படிப்பட்ட காதல் அந்த இந்த நீ பாதி நான் பாதி கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகே கண்ணே
சண்டாளி பாதக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மேட்டு புஞ்சை உழுதோன்னு கட்டியான், இந்த மாதிரி முரட்டு போன மேலாமணிக்க தொட்டோன்னு கட்டியான். இவள் போனால் போகட்டும், ஒரு ஆத்தாட்ட போறேன். ஆமாங்க, பொண்ணு கேட்கவும் மழை செஞ்சது நியாயமா தப்பான்னு கேட்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரி, இவளை நினைச்சு வந்ததுக்காக என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சிவரஞ்சனி ராகத்துல ஒரு மூடை கதை சொன்னாங்க. ஒரு மூடையா? ஆமா, 4 மூடை பின்னாடி கிடக்கு. ஒரு மூடன் கதை சொன்னாங்க. ஹலோ பிளேஸ் அப்படி எக்கோ போட்டு ஹலோ ஹலோ ஒரு மூடன் கதை சொன்னான். கதை அதுதான், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடல் கதை சொன்னான். கல்லறையில் இருக்கக்கூடிய சமாதி அனைத்தும் காதலை தோல்விட்டது போல் தோன்றுகிறது. என்ன செய்தி? பெண்ணை படைக்காத பெண்ணை படைக்காத பெரும் காடு. இந்த பாட்டில் அது இல்லையா? உன்னை மறக்க நினைத்தேன், அதுவும் என்னால் முடியவில்லை. உன்னை வெறுக்கணும் நினைக்கிறேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும்